கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 23ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். For behold, darkness covers the earth, and thick darkness is over the peoples. But the Lord will rise upon you, and his glory will appear over you. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும், ஆண்டவரோ உன்மீது எழுந்தருளுவார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை வாழ்க்கை, ஆன்மீக வீழ்ச்சி, இருள் சூழ்ந்த காலத்தில் இருந்தபோது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை அறிவித்தார். இது மேசியாவை குறிக்கும் தீர்க்க தரிசனமாகவும் பார்க்கப்படுகிறது. இருளில் உதிக்கும் தேவ மகிமையை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இதோ பீஹோல்ட் என்று ஆரம்பித்திருப்பதை கவனியுங்கள். இதோ என்பது தேவன் நம் கவனத்தை ஈர்க்கும் வார்த்தை. இது ஒரு எச்சரிக்கை சொல். கவனமாக பார், ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறது என்று எச்சரிக்கிறது. இது சாதாரண இருள் அல்ல. தீர்க்க தரிசன ரீதியாக உலகளாவிய ஆன்மீக நிலையை குறிக்கிறது. இருள் பூமியையும் என்று சொல்லியிருப்பதில் பூமி என்பது முழு உலகத்தையும் குறிக்கிறது. இருள் என்றால் பாவம், சத்தியத்தை அறியாமை, தேவனை விட்டு விலகிய நிலை, மன சோர்வு, பயம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 3:23 வாசிக்கிறோம். இது உலகின் இயல்பான நிலை. ஒளி இன்றி மனிதன் இருளில்தான் இருக்கிறான். காரிருள் என்பது சாதாரண இருள் அல்ல, ஆழமான கனமான ஒளி அற்ற நிலை. இது ஆன்மீக அடிமைத்தனம், சத்தியத்தை நிராகரித்த சமூகம், ஆழ்ந்த ஆன்மீக இருள், தேவனை அறியாத நிலை. இது உலகத்தின் ஆன்மீக நிலையை காட்டுகிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று மத்தேயு 4:15 வாசிக்கிறோம். இது மேசியாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இந்த வசனத்தின் மிக முக்கியமான பகுதி ஆனாலும். உலகம் இருளில் இருக்கலாம், சமூகம் இருளில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஜனங்கள் தனித்துவம் உடையவர்கள். இந்த தபசு காலத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து குற்றம் குறைகளை உணர்ந்து வருந்தி தேவன் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மேல் கர்த்தர் உதிப்பார். உதிப்பார் என்பது சூரியன் உதிப்பதை போல. இது மேசியா குறித்த தீர்க்க தரிசனம். இந்த தபசு கால முடிவில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியா 4:2 வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து இந்த தபசு காலத்தில் அவருடைய சித்தத்திற்கு பணிந்து நடக்கும் பொழுது பாவ இருள் விலகி நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். மகிமை என்றால் தேவ சந்நிதி, தேவன் இருப்பதின் வெளிப்பாடு, உள்ளார்ந்த மாற்றம் வெளியில் காணப்படுதல்.
இந்த தபசு காலம் என்பது வெறும் மதச் சடங்கு அல்ல, உள்ளார்ந்த மாற்றத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அதன்படி நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து பாவ காரியங்களை விட்டு விலகி தேவனிடத்தில் சேரும் பொழுது அவருடைய ஒளி நம் மேல் வீசுவதை நம்மை சுற்றி இருப்பவர்கள் கண்டு உணருவார்கள். இதைத்தான் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று பவுலடிகளார் கூறுவதை 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். இது முகத்தில் ஒளி, நடத்தையில் பரிசுத்தம், வார்த்தையில் கருணை, வாழ்க்கையில் மாற்றம் என்பவற்றை பிரதிபலிக்கிறது. மொத்தத்தில் இந்த தபசு காலத்தில் இந்த தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் இருளை உணர்ந்து ஒப்புக்கொள்ளும் காலம், உள்ளத்தை சுத்திகரிக்கும் காலம், தேவ ஒளி உதிக்க இடம் கொடுக்கும் காலம். உலகம் இருளில் இருக்கலாம், சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், ஆனாலும் தேவன் நம் வாழ்க்கையில் உதிக்க முடியும். தபசு காலம் என்பது மனம் திரும்பும் காலம், ஒளி பெறும் காலம், மகிமை வெளிப்படும் காலம். இந்த காலத்தில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள்: நான் இன்னும் இருளில் இருக்கிறேனா? கர்த்தர் என் வாழ்க்கையில் உதித்தாரா? என் வாழ்க்கையில் தேவ மகிமை காணப்படுகிறதா? இந்த கேள்விகளை எல்லாம் நீங்களே கேட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளாரிய உணர்ந்து சரியான விடைகளை கண்டுபிடியுங்கள். சரி செய்ய வேண்டியவற்றை சரி செய்து தேவ மகிமையை பிரதிபலியுங்கள். என்ன, சரியா? Today's verse teaches that though spiritual darkness covers the world, the Lord will rise upon His people and His glory will be seen on them. Darkness represents sin and helplessness, but God's light brings salvation, renewal, and visible transformation. During Lent, this verse reminds us that when we repent and seek God, His light shines in our lives and we become reflections of His glory. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த தபசு காலத்திலே நாங்கள் உம்முடைய பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்திருக்கும் இந்த அற்புதமான நேரத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அன்பான பரலோக தந்தையே, இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் உமது ஒளியை எங்கள் வாழ்க்கையில் உதிக்கச் செய்ய வேண்டுகிறோம். இந்த தபசு காலத்தில் மனம் திரும்பும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் உள்ளத்தின் கார் இருளை அகற்றும். உமது மகிமை எங்களில் வெளிப்படட்டும். எங்கள் வாழ்க்கை உம்முடைய ஒளியின் சாட்சியாக இருக்க இன்றே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.